ஏன் உங்கள் மகள்கள் கட்டாயமாக வேலைக்கு போக வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவங்களோட சொந்த கால்ல அவங்க நிக்கணும். யாரையும் எதிர்பார்த்து இருக்க கூடாது. யாரை எதிர்பார்த்தனா? ஹஸ்பண்டை எதிர்பார்த்து இருக்க கூடாது. அவங்கள்ட்ட டிபெண்ட் ஆகிறது தப்பு இல்ல. டிபெண்ட் ஆகல என்ன தப்பு இருக்கு? எனக்கு அது தப்புன்னு நான் சொல்றேன். பொருளாதாரத்துல இருந்து எல்லாமே 2 பேரும் வேலைக்கு போனாதான் அவங்க பிள்ளைங்களை அவங்க சேஃபா பார்க்க முடியும். இது இல்லாம நான் வீட்ல உட்காந்துக்கிறேன், என் ஹஸ்பண்ட் மட்டும் கஷ்டப்படட்டும்னா அந்த பிள்ளை எவ்வளவு காலத்துக்கு கஷ்டப்படும்? அப்பெல்லாம் பிறந்துருச்சுன்னா நான் அவங்க கூட தானே ஸ்பெண்ட் பண்ணணும். அப்புறம் வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து எனக்கு அப்படியே டயர்ட் ஆயிடும். ஆக்சுவலா மட்டும் நீங்க சொல்றது மருமகனை தானே சொல்றீங்க. மருமகனை தான் சொல்றேன். எல்லா சுமையும் அவரே எப்படி சுமக்கறாரு? அவரே எப்படி? நீங்க அதுக்கு தானே சார் கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காங்க. நாங்கலாம் அதெல்லாம் சாதிச்சிட்டு தானே வேலைக்கு போனோம். என்னால அவ்வளவு பிரஷர் எடுத்துக்க முடியாது. இந்த ஆம்பளைங்க வேலைக்கு போயிட்டு வந்து நம்மள டார்ச்சர் பண்ணுவாங்க பாருங்க. ஆனா உலகத்திலே இல்லாத அதிசயம் எல்லாம் ஆம்பளைங்க பண்ற வேலை இருக்கும். வீட்டுல சும்மா இருந்ததுனால அது என்ன ஆகுதுன்னா, வீட்டுல சும்மா தானே இருக்க, இந்த பனியன் துவைக்கலையா, இந்த லுங்கி துவைச்சு போடல, அடுத்து வர என் பொண்ணுங்களாவது பேத்திங்க அவங்கலாம் வந்து வேலைக்கு போகணும், கண்டிப்பா போய் ஆகணும். பெரும்பாலும் நீங்க வீட்ல இருக்கிறப்ப நீ காலையில வீட்ல தானே இருந்தேன்னு ஒரு பேச்சு வரும்ல. சும்மா இருக்கேன்றாங்க பாருங்க, அது தாங்க முடியலங்க. இவங்க உட்காந்து பேசிட்டு இருக்கவங்க பார்க்கும்போது சம்பாதிக்கிற ஒரு அடிமை புருஷன் கிடைச்சிருக்காங்க எல்லாருக்குமே. நமக்கு ஒரு அடிமை வாய்க்கும் போது நம்ம ஏன் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷன் இவங்களுக்குள்ள கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க. PhD வாங்கினவங்க இவ்வளவு அவநம்பிக்கையோட பேசுறத நான் இப்பதான் முத பாக்குறேன். ஒரு ஷாப்பிங்னு நீங்க போகும்போது உங்களுக்கு தேவையான ஒரு ஹேர் பின் வாங்கணும்னா கூட யார் எதிர்பார்க்கறீங்க? நீங்க ஹஸ்பண்ட் தானங்க எதிர்பார்க்கறோம். அதுதான் நான் சொல்றேன். வீட்டுக்காரர்கிட்ட போய் ஒரு ஹேர் பின் இல்ல நாங்க கேக்குறது இல்லையே. அந்த மறுபடியும் அவங்க சைல்ட்ஹுட்ல அவங்க அம்மாவோட இருக்கணும்ன்ற ஆசையை நிறைவேற்றவே முடியாதே சார். கான் பி பிரிங் பேக். ஆனா இப்படி வளர்த்து ஒரு பொண்ணை உட்கார வச்சிருக்காங்கல்ல, அது சம்பாரிச்சிருவாரு. அவரே சொல்லிட்டாரு. ஆனா ஒண்ணு சொல்றமா, ஆம்பளை கஷ்டம் தெரியாம நீங்க என்ன வேணாலும் பண்ணீங்க, எல்லாத்தையும் பேசிவிட்டு அவன் சம்பாரிச்சிருவான். நீ மாதிரி தாங்குவாரு. இப்ப கிடையாது, 10 வருஷமா ஆனாலும் என் ஹஸ்பண்ட் என்ன தாங்குவாரு, கண்டிப்பா தாங்குவாரு. நாங்க காலையில 4 மணில இருந்து 9 மணி வரைக்கும் பங்கெடுத்துக்கணும். அது போதாதா? இது வேற வேலைக்கு வேற தனியா போகணுமா? அந்த மாதிரி தானே நாங்க குடும்ப போனீங்கன்னா அது உங்களோட சிச்சுவேஷன். நீ என்ன சொல்ல வந்து நான் சொல்லிட்டாமா, அது உன் தலையெழுத்து. படிப்பு அப்படிங்கறது முக்கியம் தான். நான் படிக்க வச்சேங்க சார். இவங்களாட்டவே நாங்களும் இப்ப இருந்திருந்தோம்னா இந்த படிப்பு எங்க இருந்து வந்திருக்கு? வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்ல சார். போதும், அவர் சம்பாதிக்கிறதே போதும். இப்ப சொல்றதுக்கு நல்லா தாங்க சார் இருக்கு. அது வந்து பின்னாடி வந்து நம்ம சொல்லலாம், நடைமுறை கொண்டு வராது. இப்பயே யோசிக்கிறீங்க, இப்ப என்ன இருக்கோ அத பாக்கணும். அப்படி வந்து நாங்க யோசிச்சா நீங்க இந்த நிலைமையில வந்து உட்கார்ந்து இருந்திருக்க மாட்டீங்க. எப்பவே நீங்களும் கஷ்டப்பட்டுருக்கணும். இப்ப தெரியுமா, நீங்க விளையாட்டு பிள்ளை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க எல்லாருமே. இப்போ அப்ப வந்து வாஷிங் மிஷின் இருந்துச்சா? நாங்களும் கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வந்து உங்களை காப்பாத்தாம இருந்த மாதிரி இப்ப நீங்க எங்க மேல பிரியமா இல்லையா? போனா பாசம் இருக்காதுங்கிறீங்க, புருஷனுக்கு துணி பண்ணி துவச்சு போட முடியாதுங்கிறீங்க. நாங்க அப்படி இருந்தா நீங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது. எனக்கு வேலைக்கு போன அவசியம் இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நாங்க அந்த மாதிரி நினைச்சா நீங்க இந்த மாதிரி இருந்திருக்க முடியாதுமா? எல்லாம் சொல்ல எங்க வீட்டுக்கார நல்லா வச்சிருக்காங்க. எல்லாருமே எங்க வீட்டுக்காரங்க நல்லா வச்சு, உங்க அப்பா நல்லா வச்சிருக்கலையா? சொல்லுங்க, உங்க அப்பா நல்லா வச்சிருக்கலையா? நல்லா வச்சிருந்தாரு. நான் வேலைக்கு போகாம இருந்தனா சார்? வேலைக்கு போனேன் சார், அவர் வேண்டாம் தான் சொன்னாரு. உங்களுக்கு ஈஸியா இருக்கு நான் வேலைக்கு போனேன். வேலைக்கு போய் தான் குழந்தைய நல்லா வளர்த்தணும் அப்படின்னு இல்ல, இல்லாமையும் வளர்த்தலாம். இல்லாம எப்படி வளர்த்துவீங்க? படுத்துட்டு தூங்குனீங்க, மேல இருந்து கொட்டுமோ? மேல இருந்து கொட்டாது. எப்படி போடாமே வளர்த்து நாங்க அப்படி இல்லையாப்பா? நாங்க கஷ்டப்பட்ட முடியாது. நீங்க இந்த நிலைமைக்கு